வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிளில் உள்ள ப்ராசஸ்லாம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸ் அது எதுபடி எந்த சைக்கிள் படி ஒர்க் ஆகுது? வேப்பர் கம்ப்ரஷன் சைக்கிள் எந்த இதுபடி ஒர்க் ஆகுது? ரிவர்ஸ்ட் ரேங்கைன் சைக்கிள். சரி, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன? சார் ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரஷன். ஐசென்ட்ரோபிக். செகண்ட் ப்ராசஸ் ஹீட் அடிஷன். அதாவது அப்போ வந்து நீ இன்னும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண அர்த்தம். ரிவர்ஸ்னாலே வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ரெஷன் சொல்லிட்டேன். இப்போ நம்ம கார்னாட் சைக்கிள்னாலும் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ரெஷன் தான் ஆரம்பிப்போம், ஆட்டோ சைக்கிள்னாலும் கம்ப்ரெஷன் தான் ஆரம்பிப்போம், ரிவர்ஸ்னாலும் கம்ப்ரெஷன் தான். ரிவர்ஸ்னால் எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிப்போம், எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்தது. ஆனால் ரிவர்ஸ்லேயும் கம்ப்ரெஷன் தான் ஆரம்பிப்போம். ஸோ கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் ஹீட் ரிஜெக்ஷன். அப்போ அது வந்து ஹீட் ரிஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் ஹீட் ரிஜெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அங்கே நார்மல் சைக்கிள் என்ன வரும்? ஹீட் அடிஷன். ஆமாம், கம்ப்ரெஷன் ஹீட் அடிஷன் வரும். இங்கே கம்ப்ரெஷன் ஹீட் ரிஜெக்ஷன். ஏன்னா இப்படி போகுது, இப்படி சுற்றுது. ஸோ கம்ப்ரெஷன் ஹீட் ரிஜெக்ஷன். மூணாவது எக்ஸ்பான்ஷன். அடுத்து நாலாவது ஹீட் அடிஷன். தெளிவாக சொல்லணும். இப்போ வந்து தெரியுதா ஏன் பேச வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு? பேச வைக்கும்போது நமக்கு தெரியாத விஷயங்கள் வந்து கிளியராக தெரியும். எழுத சொன்னால் ஒப்பேத்திடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 4 ஆப்ஷன் கொடுத்தா ஏதோ குத்து மதிப்பாக போட்டுடலாம். ஆனால் பேச சொன்னால் தப்பிக்கவே முடியாது. நீ இப்போ உனக்கு புரிதல் என்னன்னா, சைக்கிள்னாலே கம்ப்ரெஷன், ஹீட் அடிஷன், எக்ஸ்பான்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன், அது சைக்கிள். ரிவர்ஸ் சைக்கிள்னா கம்ப்ரெஷன், ரிஜெக்ஷன், ஹீட் ரிஜெக்ஷன், எக்ஸ்பான்ஷன், அடிஷன். ஸோ இதுதான் வந்து இப்போ இது வந்து இப்போதான் மைண்டில் ஏறுது. சரியா? சக்திமானுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட்ல ஏறுது. இதுக்கப்புறம் ரிஜெக்ஷன் தான் வரும்ன்றது. ஈவன் தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணாலுமே எது பண்ணாலுமே அதான் வந்து ட்ரூ. நம்ம டிஸ்கஷன் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, கேட்கும்போது தான் கேள்வியால தான் ஒருத்தனுக்கு அறிவு வந்து துலங்கும். சரியா? அப்போ நம்ம படிச்சிருக்கோம், எத்தனையோ வாட்டி படிச்சிருக்கோம், ரிவர்ஸ் சைக்கிள் படிச்சிருக்கோம். ஆனால் கேட்டால் என்னாச்சு தெரியலவா? அது வந்து தப்பு. ஆட்டோமேட்டிக் அடிஷன் நோக்கி போகுது. ஏன் அடிஷன் சொல்றோம்? அதான் பழக்கப்பட்ட பாதை. எப்பவுமே கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் அடிஷன் தான் சொல்லுவோம். அதனால தான் வந்து நீ கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் அடிஷன். ஆனால் ரிவர்ஸ்னா கம்ப்ரெஷனுக்கு அப்புறம் அடிஷன் சொல்லக்கூடாது. புரியுதா? சரி, ஓகே. அவர்கிட்ட கொடுங்க. சிஓபிக்கு வந்து ஃபார்முலா சொல்லுங்க. ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. சார் ரெஃப்ரிஜரேட்டர் எஃபெக்ட்டுக்கு வந்து இன் விசி வேப்பர் கம்ப்ரஷன் சிஸ்டம் மாஸ் ஃப்ளோ ரேட் அண்ட் H1 - H4 இல்ல H1 - H4. ஸோ மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு H1 - H4 தான் ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட். ஓகே. இல்ல H1னா H1ங்கிறது ஆஃப்டர் எவாபரேட்டர்ல உள்ள என்தால்பி. H4ங்கிறது எவாபரேட்டருக்கு முன்னாடி உள்ள. அதான் எவாபரேட்டருக்கு முன்னாடி. எவாபரேட்டருக்கு முன்னாடி. சூப்பர். எவாபரேட்டருக்கு முன்னாடினா டோட்டல் வால்வ் பிஃபோர் ஹீட் அடிஷன், பிஃபோர் ஹீட், ஆஃப்டர் எக்ஸ்பான்ஷன். சூப்பர். எல்லாமே கிளியரா தெரியணும். H1 H4ன்றதுக்கு இவ்வளோ இது இருக்கு. சும்மாலாம் அது இது பண்ணுவேன். H1 H4. அப்போ அடுத்தது அவர்கிட்ட கொடுங்க. ஒர்க் இன்புட் கிலோ ஜூல் பெர் கேஜியில் சொல்லுங்க. ஒர்க் இன்புட் வந்து H2 - H1 சொல்லிக்கலாம். H2 - H1 அப்படின்றது. H2ன்றது H2ங்கிறது ஆஃப்டர் கம்ப்ரஸர் வரும். என்தால்பி ஆஃப்டர் கம்ப்ரஸர். H1னா ஆஃப்டர் எவாபரேட்டர். அது பிஃபோர் கம்ப்ரஸர் கூட சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே கம்ப்ரஸர் சார்ந்து சொல்லலாம். ஏன்னா ஒர்க் தானே கேட்குறாங்க. ஒர்க் வந்து ஒர்க் இன்புட்னா வந்து கம்ப்ரஸர் தான். கம்ப்ரஸர் இஸ் த ஒர்க் இன்புட் டிவைஸ், எக்ஸ்பான்ஷன் இஸ் த ஒர்க் அவுட்புட் டிவைஸ். ஸோ அது சொல்லலாம், கம்ப்ரஸரில் சொல்லி முடிச்சிடலாம். ஓகே. இப்போ அவர்கிட்ட கொடுங்க. இப்போ ஒர்க் இன்புட் அவர் சொன்னார். பவர் இன்புட். பவர் இன்புட்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டு ஒர்க் இன்புட். ஒர்க் இன்புட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? H1 கிடையாது, H2 - H1. நீ அதுதான் அங்கே வந்து பாஸ் பண்ணனா, ஹோல்டு பண்ணனா பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணும். ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த அப்படியே கண்ணு முன்னாடி அங்கே படம் போடுறா அப்படிலாம் கிடையாது. கண்ணு முன்னாடி அப்படியே வரணும். அங்கே H2 கீழே H1. ஆரம்பிக்கிறது 1லேருந்து தான் ஆரம்பிப்போம். 1 வந்து கம்மி. கம்ப்ரெஷன் பண்ணோன்னு என்ன ஆகிடும்? சூடு ஏறிடும். கம்ப்ரெஷன்னா சூடு ஏறும். எக்ஸ்பென்ஷன்னா குறையும், சூடு குறையும். அப்போ H1ஓட H2 அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் பவர் இன்புட். அவர்கிட்ட கொடுங்க.
சிஓபிக்கு ஃபார்முலா COP சிஓபி இன் டர்ம்ஸ் ஆஃப் என்தால்பி வேப்பர் கம்ப்ரஸர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டம். H1 minus H4 by H2 minus H1. அவ்வளோதான். இதில் H2 கரெக்ட் தான். H4 H3 ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அது ஐசென்தால்பிக்ன்றது அது ஒன்றும் சொல்லணும் அவசியம் கிடையாது. இப்போ H1 மைனஸ் H4 ஈக்குவல் டு H2 மைனஸ் H1. சூப்பர். அடுத்தது தம்பி கிட்ட கொடுங்க. வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சி. ஸோ வால்யூமெட்ரிக் எஃபிஷியன்சிக்கு வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ வி டிவைடட் பை ஏரியா இன்டூ லென்த்து இன்டூ n by 60 இன்டூ கேஸ். ஓகே சூப்பர். அடுத்து தம்பி கிட்ட கொடுங்க. ஹீட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. சார் அது ஹீட் ரிஜெக்ஷன் பை ரெஃப்ரிஜரேட்டிங் எஃபெக்ட். அதான் அதாவது QR பை QA. சரியா? QR பை QA, அதான் QA தான் ரெஃப்ரிஜரேஷன் எஃபெக்ட். இன் டர்ம்ஸ் ஆஃப் COP சொல்லணும்னா ஹீட் ரிஜெக்ஷன் ரேஷியோ ஈக்குவல் டு 1 + 1 பை COP. ஏன்னா வந்து COP கொடுத்துருவாங்க, COP4 அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ஹீட் ரிஜெக்ஷன் ரேஷியோ கேட்டாங்கன்னா நேரடியாக போட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதான் இது. இப்போ என்னென்னா பார்த்தோம் அப்படின்னா வேப்பர் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பற்றி, வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்தை பற்றி கேள்விகள் கேட்டோம். ஸோ அந்த கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப சிந்திக்கிறது மூலியமாக தான் வந்து நமக்கு அந்த கண்டென்ட் ஞாபகம் வரும். 2 விதமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒன்று திரும்ப சிந்திச்சு பார்க்குறது, இன்னொன்று திரும்ப எழுதி பார்க்குறது, இன்னொன்று வெறும் வேப்பர் கம்ப்ரஷன் ரெஃப்ரிஜரேஷன் சிஸ்டத்துக்கு மட்டும் டெஸ்ட்டு க்ரியேட் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்குறது. ஒரு டாபிக் படித்தேன்னா இதுதான், அது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் ஆகும். மெனக்கட்டிங்கன்னா போஸ்டிங் சீக்கிரமாக கிடைக்கும். இதுதான் இது. இல்லை என் வழி தனி வழின்னீங்கன்னா வழி ஓட்டுங்க, தப்பு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தனி வழி இருக்கும். சரியா? ஆனால் வந்து அது கரெக்டான பாதைக்கு கொண்டு போகுமான்றது உங்களுக்கு தெரியாது. இதுதான் கொண்டு போவோம் அப்படின்னா தெரியாது. ஸோ டிஸ்கஷன் பண்ண தான் இது ஆகும். இப்போ வேப்பர் கம்ப்ரஷன் பற்றி ஓரளவுக்கு நல்லா கொஸ்டின் பார்த்தாச்சு. தேங்க்யூ சாம்பியன்ஸ்.